Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 4 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 4.20 பார்க்கலாம். Evaluate sine of sin inverse 3/5 plus secant inverse 5/4 கொடுத்துருக்காங்க. எவாலுவேட்னா என்ன, இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். Sine inverse of 3/5 plus secant inverse of 5/4. இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்சைடில் இருக்கிற வேல்யூஸ் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் secant எடுத்துக்கிறேன். Let secant inverse inverse 5/4 is equal to theta எடுத்துக்கலாம். இப்போ secant inverse அந்த சைட் போனா 5/4 is equal to secant theta. இப்போ secant எப்படி நான் cos மாத்துறது? Secant theta is equal to 1/cos. அப்ப இதை 1/cos மாத்தணும்னா இப்போ 5/4 is equal to 1/cos எழுதிக்கலாம். டைரக்டாவே மாத்தலாம். ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை மாத்திக்கிறேன். இப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. இப்போ cos theta மேலே வந்துடும், 4/5 மாறிடுமா? ரெசிப்ரோக்கல், ரெண்டு சைடுமே ரெசிப்ரோக்கல். cos மேலே வந்துடும், 4/5. இப்போ cos theta is equal to 4/5 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? cos theta is equal to 4/5. இப்போ எனக்கு சைனும் இருக்கு. சைனும் காசும் ரிலேட் ஆகுற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தெரியும், லாஸ்ட் சம்ல தான் பார்த்தோம். sin theta is equal to √1 minus cos square theta. இப்போ cos square theta வேல்யூவும் கிடைச்சிருச்சு. அப்போ √1 minus 4/5 whole square. cos theta இருக்க இடத்துல 4/5. நெக்ஸ்ட் லைன்ல √1 minus 4 square 16, 5 square 25. √25 ones are 25. 25 minus 16 9. 9/25. So √9/25 வந்து 3/5. இது sin theta ஓட வேல்யூ. theta மட்டும் இருக்கட்டும், sin அந்த சைடு கொண்டு போங்க. sin inverse of 3/5. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் theta is equal to என்ன எடுத்தோம்? secant inverse of 5/4. அப்ப இந்த thetaவும் இதுவும் ஈக்குவல். secant inverse of 5/4 is equal to sin inverse of 3/5. ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்தது எழுதுங்க. sin inverse of 3/5 plus secant inverse of 5/4 இருக்கா? இப்போ secant inverse of 5/4 is equal to theta அப்படின்னா இங்க thetaவோட வேல்யூ என்னது? sin inverse of 3/5. ஸோ ஏதாவது ஒரு இடத்த மாத்திக்கோங்க. நான் வந்து secant வந்து சைனா மாத்திக்கிறேன், சரிங்களா? sin into sin inverse of 3/5 அப்படியே இருக்கட்டும், பிளஸ் secant inverseையும் நான் வந்து sin inverse of 3/5 மாத்தி எழுதிக்கலாம். இப்போ 2 times இதே வேல்யூ வருது. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நான் எப்படி எழுதுறேன்னா sin into 2 times of sin inverse of 3/5. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், என்னன்னா 2 times of sin inverse of x is equal to sin inverse of 2x √1 minus x square. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, சரிங்களா? ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்க, 2 times of sin inverse of x. ஸோ இந்த டேர்ம் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி எழுத போகிறேன். சைன் வெளியே அப்படியே இருக்கு, இந்த டேர்முக்கு பதிலாக sin inverse of 2 into x. x வேல்யூ என்னது? 3/5. √1 minus இது வந்து ஃபார்முலா, அது நான் x ஸ்கொயருக்கு வந்து 3/5 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு, சரியா? நெக்ஸ்ட் லைன்ல sin into sin inverse of 2 3s are 6. 6/5. √1 minus 3 square 9. 5 square 25. இப்போ இதை சால்வ் பண்ணும். 25 ones are 25. 25 minus 9/25. அப்போ 16/25. இந்த வேல்யூ சால்வ் பண்ணா எழுதிக்கலாமா? sin into sin inverse of 6/5 into root of 16/25. இப்போ இது ரெண்டுத்துக்குமே ரூட் வேல்யூ நமக்கு தெரியும். 16 ஓட ரூட் வேல்யூ 4, இது 5. அடுத்த லைன்ல அதை மாற்றி எழுதிக்கலாம்.
sin into sin inverse of 6 by 5 into 4 by 5 ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ கேன்சலேஷன் எதுவுமே இல்லை. அப்போ sin into sin inverse of 24 by 25. இப்போ இந்த 24 by 25 வந்து எலிமெண்ட் ஆஃப் -1, 1 சைனோட லிமிட்குள்ளே வந்துருச்சு. இப்போ சைனும் சைன் இன்வர்ஸும் என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனல் ஆன்சர் 24 by 25னு கிடச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.21 ப்ரூவ் தட் அப்படின்ட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3 is equal to pi by 4. ஸோ LHS எடுத்துட்டு நம்ம RHS சால்வ் பண்ண போகிறோம். ஆன்சரில் ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் என்னன்னு எழுதிடுங்க. டு ப்ரூவ் tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3 is equal to pi by 4. இப்போ நான் LHS பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? LHS பார்ட் என்னன்னா tan inverse 1 by 2 plus tan inverse of 1 by 3. இப்போ இந்த LHS பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரிஞ்சது. என்னன்னா tan inverse of x plus tan inverse of y that is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. ஸோ இந்த ஐடென்டிட்டியில் எக்ஸோட வேல்யூ 1 by 2, ஒய்யோட வேல்யூ 1 by 3. அண்ட் இதில் எக்ஸ் இன்ட்டு ஒய் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். கண்டிஷன் பாருங்கள். 2 3s are 6, 1 by 6 வந்து லெஸ் தென் 1 தான். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்லாம் இல்லை, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 by 2, ஒய் இருக்க இடத்துல 1 by 3. இப்போ tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3 is equal to tan inverse of 1 by 2 plus 1 by 3 divided by 1 minus 1 by 2 into 1 by 3னு மாறிடும். which is equal to tan inverse of LCM எடுங்க. 3 1s are 3, 2 1s are 2 divided by 2 3s are 6 divided by 1 minus 1 by 2 3s are 6னு வந்துடுமா. லாஸ்ட் லைன் நமக்கு இப்படி தானே இருந்தது. 3 by 2 by 6 divided by 1 minus 1 by 6. இது எப்படி மாறும்னா tan inverse of 5 by 6 divided by 6 1s are 6, 6 minus 1 5, 5 by 6ன்னு மாறுமா. இப்போ மேலேக்கிலே ஒரே நம்பர் கேன்சல் பண்ணிட்டா 1 மட்டும் மிச்சம் இருக்கும். therefore tan inverse of 1. tan inverse of 1 வேல்யூ நமக்கு தெரியும் pi by 4. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேணாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு எழுதிட்டு tan inverse ஒன் சைடு கொண்டு போகணும் அதெல்லாம் இல்லை, டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். கிளியரா? நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன, pi by 4. இதுதான் ப்ரூஃப்லையும் கேட்டிருந்தாங்க. therefore hence proved-ன்னு எழுதிடலாம். RHSன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். புரியுதா? செகண்ட் சப்டிஷன் இதே மாதிரி சால்வ் பண்ணிடலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2 times of tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7 that is equal to tan inverse of 31 by 17. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிருங்க. to prove 2 times of tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7 is equal to tan inverse of 31 by 17. இப்போ LHS எடுத்துட்டு RHS வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். 2 times of tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7. இப்போ இந்த டேர்ம் பாருங்க எப்படி இருக்குன்னா 2 times of tan inverse of x மாதிரி இருக்கா. இது xன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் எப்படி நான் மாற்றி எழுதலாம்னா tan inverse of 2 into x divided by 1 minus x square. வேறு எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா -1லேருந்து 1 வரணும். இது ஒரு கண்டிஷன். இப்போ இந்த tan inverse of 1 by 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் மாற்றி எழுத போகிறேன். 2 times of tan inverse of 1 by 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன எழுதணும், 1 by 2. 2 into எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 by 2. 1 minus எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 by 2 whole square. இது என்ன பண்ணிடலாம்,
கேன்சல் பண்ணிடலாம். tan inverse of 1 divided by 1 minus 1 by 4. That is equal to tan inverse of 1 divided by 4 ones are 4. 4 minus 1, 3 by 4. இப்போ அப்படியே reciprocal பண்ணிடலாமா? Reciprocal பண்ணா tan inverse of 4 by 3 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லையா? tan inverse of 4 by 3. இப்போ இதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் LHSல 2 tan inverse of 1 by 2 பதில் tan inverse 4 by 3ன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு அங்கே tan inverse of 1 by 7ம் இருக்கு. இப்போ இது நம்ம லாஸ்ட் சம் சால்வ் பண்ணோம்ல, சேம் tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus x into y. அதே ஃபார்முலா. இப்போ x ஓட வேல்யூ 4 by 3, y ஓட வேல்யூ 1 by 7. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? tan inverse of x இருக்கிற இடத்துல 4 by 3, y இருக்கிற இடத்துல 1 by 7 divided by 1 minus 4 by 3 into 1 by 7. இப்போ இது LCM எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். tan inverse of 7 4s are 28, 3 1s are 3, 7 3s are 21 divided by 1 minus 4 1s are 4 by 7 3s are 21. Tan inverse of 28 அப்புறம் 29 30 31. 31 by 21 divided by, இதை சால்வ் பண்ணுங்க. 21 1s are 21 minus 4 by 21. 21ல 4 போயிடுச்சுன்னா 17 by 21. டைரெக்டாக எழுதிடலாம். 17 by 21. இப்போ இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடுறேன். லாஸ்ட் சம்மில் ஒரே வேல்யூ வந்துச்சு. ஸோ டைரெக்டாக எழுதணும். 31 by 21 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் 21 by 17. 21 21 cancel. So final answer tan inverse of 31 by 17. இதுதான் நம்ம ப்ரூஃப்லையும் கொடுத்துருந்தாங்க. RHS பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். therefore hence proved எழுதிடலாம். ஸோ ஈஸியான சம்ஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.